வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம், வணக்கம். நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேன். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம சிறுவாபுரியில் நடந்த வேல்மாறல் பூஜை 2வது பாகம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வத்தோட வீடியோ பதிவுக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக அந்த பதிவில் உங்களுடைய மெய் சிலிர்ப்பான ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர போகிறீங்க. அதனால் வாங்க இப்போ சிறுவாபுரியில் நடந்த வேல்மாறல் பூஜை 2வது பாகம் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சரியா? முன்னாள் இரவு எல்லா வேலைகளுமே நிறைவாக முடிச்சிட்டோம். அதுக்கு கிட்டத்தட்ட மணி 12-1 மணி ஆயிடுச்சு. கல் எடுக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏதோ சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி படுத்தா மாதிரி இருந்தது. மறுநாள் உடனே 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் அந்த பால்குடம் எடுக்கிற சொம்பு நம்ம கார்த்திகேயனை எடுத்துக்கிட்டு நம்ம சிறுவாபுரி சாமியை பார்க்கறதுக்கு போய் நிற்க போகிறோம். ஐயனை மனசார வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றிட்டு சாமி அங்கே பார்க்கறதுக்காக வரிசையில் நிற்கலான்னு போனால் சரியான கூட்டங்க. அவ்வளோ காலையிலேயே பாருங்கள், அவ்வளோ கூட்டம். சரி, எது எப்படி இருந்தாலும் நம்ம சாமி எப்படியாவது பார்த்துட்டு நம்ம கார்த்திகேயனை கருவறையில் வச்சு எடுத்துடணும். முருகா, என்ன நடக்கும்னு தெரியல கார்த்திகேயா, நீ நினச்சினா ஒரு நிமிஷம் இது என்னவோ எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி 50 ரூபா டோக்கனில் போய் நின்றுட்டோங்க. நிற்கிற நேரம் சும்மா இருக்க வேண்டாம், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். அதனால் முழுக்க நாங்கள் சஷ்டி கவசம் மந்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டு அழகாக நின்றுட்டு இருந்தோம். வேல் காக்க சேரில முளை மாத்திருவேல் காக்க அழிவேல் இருதோல் வலம் பெற காக்க இரடிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு16 கருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கலை காக்க சிற்றிலை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க. அழகா வரிசையில் நின்று ஐயனை போய் தரிசனம் செய்தோம். ரொம்ப அழகாக கண்குளிரும் வகையில் இந்த சூரிய ஒளி வெளிச்சத்தில் அப்படியே தக தக தகன்னு மின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தார். கொள்ளை கொள்ளும் அழகு நம்ம பாலசுப்ரமணியர். சிறப்பான தரிசனம். அப்போதான் நம்ம கார்த்திகேயனை வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஐயா வேல் வச்சு கொடுங்க அப்படின்ன உடனே வாங்கினவர் உற்சவர்கிட்ட வைப்பாரோன்னு நினச்சா நேராக தடதடன்னு கருவறைக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவ்வளோ நேரமும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தூரம், அவ்வளோ நேரமும் அழகாக நின்று சாமி நல்லா தரிசனம் பண்ணோம். நம்ம கார்த்திகேயனை உள்ளே போய் ஒரு ஆரத்தி எடுத்து அங்கேருந்து கொண்டு கையில் கொடுத்ததும் மனசு அப்படியே ஒரு நிறைவு. வெளியே கொடிமரத்துக்கிட்ட நின்று ரொம்ப நன்றி சொன்னேன். ஐயா, அந்த பூஜை நல்லபடியாக சிறப்பாக நடத்த முடியும், உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் வர எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு திரும்பின உடனே ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு இந்தம்மா அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாங்க. அப்பா, இன்னைக்கு பூஜை எல்லாம் வேற லெவலில் சிறப்பாக நடைபெற போகுது அப்படின்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே கோவிலுக்கு பக்கத்தில் கொலக்கரை இருக்கு இல்லையா, அங்கே வேப்ப மரம் இருக்கும். அங்கே வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுவாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி தொட்டில் கட்டுவாங்க. சரி, அதனால் நம்மளும் இது மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக வைக்கிறோன்றதுனால அங்கே நம்ம சாமிக்கு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை செய்துட்டு மாலை வாங்கி போட்டுட்டு பால் குடம் கொண்டு வந்தாலே அந்த பால் குடம் இங்கே பால் ஊற்றி எல்லாமே இங்கே தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணோம். பசும்பால் வாங்கிட்டு இதில் கூட குடம் கூட கவனித்து பாருங்களேன். 1 8 வரல, 10 வரலங்க, 9னா 9ன்னு அப்படி கருக்க நின்றுது. ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே கொடுக்குற மாதிரி இருந்தது. நம்ம கார்த்திகை நாங்கள் வச்சு மனசார வேண்டிக்கிட்டோம். ஏன்னா பல பேருடைய வேண்டுதல் இங்கே கொண்டு உன்னோட பாதத்தில் வைக்கிறோம். சிறுவாபுரி முருகா, ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல வரன் அமையணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில நல்ல வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவுமே மனசார நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே தேங்காய் இதெல்லாம் உடைச்சி வச்சுட்டு மாலை வாங்கி போட்டுட்டு பால் குடம் எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து நம்ம மண்டபத்துக்கு வரையும் நடந்து தாங்க போகிறோம். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரமும் கூட அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் எல்லாருடைய பார்வையும் எங்கள் மேலே தான் இருந்திருது. ஏன்னா என்ன எல்லாரும் பால் குடம் சிறுவாபுரி முருகருக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் இவங்க பால் குடம் எடுத்துக்கிட்டு வேல் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையுமே எங்கள் மேலே தான் இருந்தது. அவ்வளோ அழகாக அரோகரா கோஷம் போட்டுட்டு போக எல்லாரும் நம்ம கார்த்திகேயனை ஓடி அவருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிட்டாங்க. எல்லாம் ஐயன் சித்தம். எல்லாருக்கும் அருளை வாரி வழங்கவே நம்ம கார்த்திகேயன் இருக்கிறாரு. எல்லாம் சிறப்பாக பூஜை முடிஞ்சதும் என் கையிலே எல்லாருக்கும் பால் குடம் எடுத்து கொடுத்துட்டேன். அதோடு நாங்கள் இதோட இங்கேருந்து நடந்து அங்கே நம்ம மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய குலதெய்வம் இருக்காங்க, கன்னியம்மா இருக்காங்க, பிள்ளையார் இருக்காரு. அதனால இப்போ அங்கே தான் போக போகிறோம்.
மண்டபத்துக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இந்த திருக்கோவில் செல்லியம்மன் கோவில். நம்ம கன்னிமார்கள் 7 பேருமே சப்தமாதர் இருக்காங்க. பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டு அவருக்கு ஒரு செதற தேங்காவை விட்டுட்டு நாங்கள் வந்து கோவில் அந்த பிள்ளையாரை வந்து ஒரு சுற்று அரச மரம் வந்து ஒரு சுற்றி ஏற்றிட்டு நம்ம ஆப்போசிட்லேயே தான் நம்ம சத்திரம்ன்றதுனால அமுதா மண்டபம் அங்கே வந்து நின்றுட்டோம். ஐயனுக்கு மீண்டும் ஒரு முறை திருஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மண்டபத்துக்குள்ளே போயாச்சு. இது எல்லாமே காலையில் ஒரு 8லேருந்து 8:30 வந்து இந்த எல்லா வேலைகளுமே நாங்கள் முடிச்சிட்டோம். சிறுவாபுரியில் வேல்மாறல் பூஜை நம்ம கார்த்திகேயனுடைய தலைமையில் நடக்குது. ஆனால் அதே சமயம் கார்த்திகேயனுக்கு பால் குடம் எடுக்கணுன்ற எண்ணமும் எப்படி வந்தது? எல்லாம் ஐயன் சித்தமே. அதுவும் 9 பேர் தான் எடுக்கணும். அந்த அப்படி எடுக்கப்பட்ட பாலில் தான் எனக்கு அபிஷேகம் நடக்கணும் அப்படின்றதுமே ஐயன் தாங்க தீர்மானிக்கிறாரு. மனசார நன்றி சொன்ன எல்லாம் உன்னுடைய செயலே, நீ ஒன்றா சொல்ல நாங்கள் எல்லாரும் அதை செய்துக்கிட்டு இருக்கோம் முருகா அப்படின்னு சொல்லி மனசார நன்றியை சொல்லிட்டு பால் குடங்கள்லாம் இறக்கி வச்சுட்டாச்சு. இப்போ வந்து அடுத்தபடியாக பிள்ளையாரை பிடிச்சி பூஜையான வேலைகள் ஆரம்பிச்சிட்டேன். இதற்கு இடையில நான் ரெடி ஆகிட்டு போய் அங்கே பக்கத்தில் இருந்த அரச மரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையார் இருந்தாரா, அங்கே ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம விநாயகர் அனுபூதி எடுத்து ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு வந்து தான் இந்த பூஜைக்கான வேலையை நான் ஆரம்பித்தேன். ஏன்னா விநாயகர் அப்படி கண்கண்ட தெய்வமாக நமக்கு வந்து அருளை வாரி வழங்க இந்த பூஜையில் அவ்வளோ அழகான நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு. சொல்கிறேன், ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போது நான் கலசம் வைத்து நம்ம பிள்ளையாரெல்லாம் வச்சதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு சகோதரி வந்து, சிஸ்டர் இங்கேருந்து பார்க்க நம்ம கலசத்தில் பாம்பனையை வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் பாருங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அட என்னப்பா இது, ஐயாவே அப்படியே வந்து அமர்ந்தா மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம குருவரில் இருந்தால் தானே நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்போ நம்மளோட பூஜையில் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக தீபம் ஏற்றுறதுக்கு முன்பு மக்கள் எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒரு 9 மணி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாரும் ஆசையாக ஓடி வருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு மணி ஒரு 9 மணிக்கு மேலே அபிஷேகம் வந்து ஆரம்பிச்சிட்டோம். சிறுவாபுரி தலத்தில் வேல்மாறல் பூஜை அப்படின்னு கேள்விப்பட்டதுமே நிறைய பேர் இதுதான் சந்தர்ப்பனாவது நான் வந்து சிறுவாபுரி அந்த மண்ணை மிதிச்சிடணும், ஐயனை ஒரு முறை போய் பார்த்துட்டு வேல்மாறல் பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் எங்கெங்கோ எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டும் அடி உதன்ற மாதிரி காலில் ரத்தத்தோடவும் அந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. உண்மையாகவே எவ்வளோ தடங்கல்கள் இருந்தாலும் இந்த பூஜை இந்தளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னா எல்லாம் ஐயனுடைய கருணை அப்படின்னு தாங்க சொல்லணும். வீடு நிலம் அப்படின்னாலே நமக்கு சிறுவாபுரி முருகர் தான் எல்லாருக்குமே வந்து மனசில் முதல்ல படும். அதே சமயம் செங்கல் அங்கே வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, செங்கல் மேலே விளக்கு வச்சு அங்கே தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை வீட்டில் கொண்டு வந்து ஏற்றினாலும் கண்டிப்பாக நம்முடைய எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றது வந்து சத்தியமான உண்மை. ஆனால் இதுவரைக்கும் யாரும் செய்திராத ஒரு பூஜையாக வரக்கூடிய பக்தர்களிடம் நாம் வந்து இந்த செங்கல் வைத்து பூஜை செய்து அந்த செங்கலானதை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். அதன் மூலிமா அவங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறப்போகுது அப்படின்னு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் இந்த பூஜை முறை அப்படின்னு சொல்லி ஐயனுடைய உத்தரவின் பேரில் நம்ம இந்த பூஜையானது செய்திருக்கிறோங்க. அழகாக சாமியை வேண்டிக்கிட்டு நான் வந்து தீபம் ஏற்றி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாருமே வந்து, ஏன்னா நான் சுற்றியும் அகல் விளக்கு வெற்றிலை போட்டு அகல் விளக்கு வச்சுருந்தேன். குத்து விளக்குகளும் ஆங்காங்கே வந்து நம்ம இந்த சர்க்கோன நம்ம கோலம் போடுவோம் பாருங்க, அந்த வடிவமைப்பு இருக்கிறதுனால குத்து விளக்குகள் வைத்து அங்கே தீபம் ஏற்றப்பட்டு நடுவில் அந்த சர்க்கோனத்துக்கு நடுவில் வந்து நம்ம கார்த்திகேயன் அமர்ந்ததும் அப்பா பார்க்குறதுக்கே 1000 கண் வேணுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தீபம்லாம் அழகாக ஏற்றி முடிச்சதும் முதல்ல நம்ம பிள்ளையார் குலதெய்வம் குருமாரி மனசார வேண்டிக்கிட்டு பூ போட்டு அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பூஜை முறைக்காகவுமே அபிஷேகத்துக்கு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் செய்திருந்தோம். எல்லா தெய்வங்களையும் 33 தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அர்ச்சனை செய்துட்டு கார்த்திகேயனுக்கு பாலாபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கந்தர் அனுபூதி பாடிக்கிட்டு அழகா எல்லாரும் வந்து பாலாபிஷேகம் செய்தோங்க.
நீயும் தனியாதி மோக தயாவதனே கேட்பார் மனதே மக்கள் அனைவருமே வந்திருந்த எல்லாருமே அபிஷேகம் செய்தாங்க. இதில் என்ன எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னா, நாங்கள் ஏதோ கொஞ்சம் பால் தான், ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் அதிகமாக பால் வாங்கிட்டு வாங்கலாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் எங்கேருந்து தான் அந்த பால் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் அதே சமயம் குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப அழகாக விரும்பி வந்து நம்ம கார்த்திகேயனுக்கு வந்து அபிஷேகம் செய்தாங்கன்னு சொல்லலாம். பால் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நாங்கள் பால் அபிஷேகம் முடிஞ்சது இன்னும் தயிர் பண்ணணும், பாம்பழம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். நேரம் போய்கிட்டே இருக்குன்னு பார்த்தா விட்றா மாதிரியே இல்லைன்ற மாதிரி பால் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லாரும் கால் சொம்புக்கு மேலேயே வந்து பால் அபிஷேகம் செய்துக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்க பழனி ஆண்டவர்களாகட்டும், நம்ம கார்த்திகேயன் ஆகட்டும் அப்படின்னு எல்லாருமே வந்து அபிஷேகம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ மக்களுமே செய்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பால் அபிஷேகம் மட்டுமே நடந்தது அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் கந்தர் அனுபூதி முடிச்சுட்டு அப்படியே சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே இந்த பால் அபிஷேகம் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களை வந்து நான் அறிமுகப்படுத்த போறேன். அம்மாவுடைய பேர் மலர்வழி ராஜா, சீர்காழியை சேர்ந்தவங்க. அம்மா தான் கார்த்திகேயனுக்காக எழுதப்பட்ட பாடல் இருக்கு இல்லையா, சிறப்பான பாடல், அந்த பாடலை எழுதினவங்க இவங்க தான். இத்தனை பூஜையில கலந்துக்கணும் எவ்வளோ முயற்சி செய்தும் முடியாம போயிடுச்சு. ஏன்னா இந்த பூஜையில வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. நம்ம எல்லாரும் கருணை உள்ளம் கொண்டவனே கார்த்திகேயா அப்படின்னு மனமுருக்கி பாடுறோம் இல்லையா, அந்த பாடல் அந்த மொத்த வரிகளையும் அழகா எழுதினவங்க யாரு அப்படின்னா நம்ம மலர்வழி அம்மா தான். அவங்களும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு அந்த பாடல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடினது இன்னும் வந்து கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது. வந்திருந்த எல்லா மக்களுமே பாலாபிஷேகம் நம்ம கார்த்திகேயனுக்கு செய்தாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், எல்லாருமே அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது. கார்த்திகேயனுக்கு அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது நீங்களா, அதுக்கு முக்கிய காரணமே ஐயா தான். அவர் பேர் வந்து கந்தசாமிங்க, முருகப்பெருமானே அனுப்பிச்ச ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நம்ம எல்லா வேல்மாரல் பூஜையுமே சிறப்பான முறையில் அலங்காரம் செய்கிறது, நம்ம கார்த்திகேயன் அலங்காரம் பண்ணுறது எல்லாமே வந்து அண்ணா தான் பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த பூஜை நான் இந்த அளவுக்கு இங்கே எடுத்து செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னுடைய அக்கா மற்றும் என்னுடைய அண்ணி, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே எங்கள் ஊர்லேருந்து, அதாவது ஆரிக்கப்பட்ட கிராமத்திலேருந்து வந்து இந்த பூஜைக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தவங்க இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாருக்காகவுமே உண்மையாகவே நம்ம எல்லார் சார்பாகவும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துலையுமே எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த பூஜை நான் செய்யணும்னு உடனே அதுக்கு நாங்கள் எல்லாரும் துணையாக இருந்து என்னென்ன தேவைனாலும் நாங்கள் வந்து பார்த்துக்குறோமா அப்படின்னு இங்கே இந்த இடத்துல வந்து பூஜை செய்யறதுக்கு எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தது யார் அப்படின்னா என்னோட ஆரிக்கம்பட்டு சொந்தங்கள் தான். மற்றும் ஒரு சாட்சியையும் உங்ககிட்ட நான் படிக்க போறேன். இன்னைக்கு முருகப்பெருமானுக்காக வந்து பேசுறதுக்கு ஒரு சாட்சியா நம்ம சகோதரி சங்கீதா வந்திருக்காங்க. 12 வருடங்கள் 2வது குழந்தைக்காக காத்திருந்து இப்ப ஐயனுடைய அருளால அவங்க வந்து மாசமா இருக்காங்க. அவங்களே பேசுறாங்க, கேளுங்க. எல்லாமே படிங்க, திருக்குறள் படிங்க, எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். எல்லாருமே சந்தோஷமா இருங்க, எல்லாருமே மந்திரம் படிங்க, பூஜையில கற்றுக்கோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு 48 நாள் விரதம் இருந்தா எனக்கு குழந்தை வாங்கி கொடுக்குறாரு. 48 நாள் கரெக்டா இருந்தா வேணுமாரி பூஜை நான் கலந்துக்கிறேன், எனக்கு குழந்தை வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க 48 நாள் விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பிடாம பாலாபிஷேகம் வேருக்கும் முருகருக்கும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வாங்கி கிடைக்கும். அதுக்கு உதாரணம் நானே, சாட்சியம் நானே. முருகப்பெருமானுக்காக சாட்சி சொல்ல நீ வர நான் வரேன்னு எல்லாரும் போட்டி போட்டுட்டு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் நிகழ்த்திய அற்புதம் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கார். சரிங்க, இன்னும் ஒரு முக்கியமான தகவலை உங்கள் எல்லாருக்கும் வந்து பதிவு பார்க்குற எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுறேன். என்னன்னா, இந்த பூஜையில் நம்ம வந்து கார்த்திகேயன் பிரார்த்தனை உண்டியல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதற்காக என்ன அப்படின்னா, இந்த உண்டியல் வந்து அன்னதான உண்டியல் கிடையாது, பிரார்த்தனை உண்டியல். அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்ம கார்த்திகேயனை வைக்கிறீங்க அப்படின்னா
அப்படின்னா வேண்டுதலுக்காக வேண்டி இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறினதும் என்னால் முடிஞ்சது 101 201 உங்களுடைய விருப்பம் தான். அது ₹1 சரி, அந்த காணிக்கையை நம்ம செலுத்தும் போது நம்ம கர்ம வினை குறைஞ்சி நம்ம வேண்டுதல் நிறைவேறதில்ல. அது போல் நீங்கள் ஒரு வேண்டுதல், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா வேண்டிக்கிட்டமா எனக்கு நிறைவேறுச்சுமா அப்படின்னு 101 201 கொடுப்பாங்க. அது இந்த பூஜையோட செலவாக அது போயிடும். ஆனால் அது எனக்கு மனசுக்கு படலை. அது கார்த்திகேயன் அவருக்காக வரக்கூடிய அந்த பிரார்த்தனைக்காக வேண்டிக்கிட்டு கொடுக்குற பணம், அது அவருடைய பணம், அது அவருடைய சொத்து, அதில் நம்ம கை வைக்கக்கூடாதுன்றதுனால அதை நம்ம இந்த உண்டியில் போட்டுட்டு அந்த போடக்கூடிய அந்த பணமானதை சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ இல்லை ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது, ஏதோ ஒரு பொருள் வாங்கி தரணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்காக, தெய்வ குழந்தைங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நானே என் கணவரை முடிவு பண்ணி இந்த பிரார்த்தனை உண்டியல் வச்சுருக்கோம். சொன்ன உடனே ஒரு குழந்தை கொண்டு அந்த உண்டியலில் பணம் போட்டிருந்தாங்க. இப்பயே நான் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். அதற்காக ஒரு குழந்தையை இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். குழந்தையோட பேர் பிரணவ். பிறந்ததுலேருந்து சரியாக நடக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு கிட்ட ஆகுது. கால்கள் நிற்கிறான், கீழே விழுந்துடுறான். அதாவது சப்போர்ட்டே இல்லை. அந்த ஜன்னலில் கட்டி வச்சிருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த தம்பிக்கு ஒரு வாக்கர் சைக்கிள் மாதிரி ஸ்டாண்டு போட்ட அந்த ஸ்டாண்டு போல் ஒன்று கேட்டிருக்காங்க. அவங்களோட அம்மா கேட்டிருக்காங்க. அவங்க மயிலாடுதுறையை சார்ந்தவங்க தான். சரிம்மா, எங்களால் முடிஞ்சது சீக்கிரம் கூடிய விரைவில் நாங்கள் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது அவங்க தம்பி உட்கார்றதுக்கு நடக்கிறதுக்கும் அந்த சைக்கிள் போல் கேட்டிருக்காங்க. நல்ல பொருளாகவே உங்களுக்கு பார்த்து வாங்கி தரேன், கூடிய விரைவில் வாங்கி தரமா. நம்ம எல்லாம் சாய் சேல் சேனல் சார்பாக நம்ம கார்த்திகேயன் இந்த குட்டி பாப்பாவுக்கு, பிரணவ் குட்டிக்கு சைக்கிள் நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்திடுறேங்க. பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்கிற வரைக்குமே அபிஷேகம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி, வர மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆசையோடு அபிஷேகம் செய்யணும்னு வராங்க. பாருங்க, வரிசை நின்றுட்டே இருக்கேன். இவ்வளோ பேருக்குமே பால் இருந்தது. நான் பால் எங்கேயுமே நான் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆனால் பால் பாருங்க வந்துக்கிட்டே இருந்தது. அது அப்படியே காமதேனு போல் சுரக்க பால் வந்துக்கிட்டே இருக்க. எல்லா மக்களுமே அழகாக பால் அபிஷேகம் செய்து முடித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தயிர் மாம்பழம் செய்து குழந்தை பாக்கியத்துக்காக வரவங்களுக்காக அவங்க கையாலே செய்யப்பட்டு அவங்களுக்கு இந்த பிரசாதமான கொடுக்கப்பட்டது. மாம்பழ அபிஷேகம் நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபிஷேகங்க. நீங்க உங்களுடைய இல்லத்துல கூட கிருத்திகை தோறும் அபிஷேகம் செய்து நீங்க அதை கணவன் மனைவி 2 பேருமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாம்பழம் சாதாரண ஒரு பழம் அப்படின்னு நினைச்சிருங்க. அதுவும் தெய்வ கனி அப்படின்னு சொல்லலாம். அதனால இங்க நம்ம பூஜைக்காக வந்திருந்தாங்க இல்லையா, குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கிறவங்க, அவங்க கையாலேயே மாம்பழ அபிஷேகம் எல்லாருமே செய்தாங்க. இதுல இன்னொரு விஷயம்னா, இந்த கலசமானது நான் சொன்னல, ஏதோ ஒரு பிரத்யேகமாக ஒருத்தர்கிட்ட நிச்சயமா இன்னைக்கு போக போகுதுங்க. நான் சொன்னல, அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் சாட்சியாக யார் பேசினாங்க, சங்கீதான்ற சகோதரி பேசினாங்க. அந்த சங்கீதான்ற சகோதரி எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை அவங்களுக்கு நின்னது? 12 வருடங்கள் கழிச்சு. இப்போ நமக்கு கலசம் யாருக்கு தெரியுமா போச்சு? அதே 12 வருடங்களா 2வது குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த கலசமானது போச்சுங்க. அப்போ ஐயன் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துறார். அதாவது கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்களாம் பண்றாங்களே நினைக்காதீங்க. அவங்களுடைய பொண்ணுக்காகவும் அவங்களுடைய மருமகளுக்காகவுமே வேண்டிக்கிட்டும் செய்தாங்க. ஏன்னா வந்திருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி அபிஷேகங்கள் செய்யப்பட்டதுங்க. சரிங்க, ரொம்ப லென்த்தா வந்துருச்சு. அதனால இன்னையோட நம்ம அபிஷேகத்தோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்துப்போம். நாளைக்கு நம்ம கார்த்திகையின் சிறப்பான அலங்காரத்துல பல்லக்கில் சும்மா அப்படி கம்பீரமா குதிரை வாகனத்துல நமக்கான அருளை வாரி வழங்க இருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, கார்த்திகேயனுக்கு கரோகரா, சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.